இதெல்லாம் நடக்காம போனது யாரால? யாரால? உன் புருஷனால தானே? அன்னைக்கு அந்த பெரிய மனுஷன் சொன்ன ஒத்த வார்த்தையால 2 உசுறு பரிதாபமா போச்சு. அப்ப அந்த ஆளு கொலைகாரன் தானே? நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுனால தானே உங்க புள்ள என்ன தேடி வந்தா? அதுக்கு பரிகாரமா என்ன கல்யாணம் பண்ணா? 30 வருஷமா உங்க புள்ளைய பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு சொல்றேன்ல. இனிமேலும் நீங்க அப்படிதான் வாழ்ந்தாகணும். அது உங்க விதி இல்ல, அது உங்களுக்கான தண்டனை. நாங்க எப்படி எங்க அம்மாவை இழந்து தவிக்கிறோமோ அதே மாதிரிதான் நீங்க உங்க புள்ள இல்லாம தவிக்கணும். நீ சொன்ன அந்த புத்திர சோகத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். பார்த்து நான் ரசிக்கணும். ஏன் இப்படி ராட்சசி மாதிரி பேசுற? இந்த பாவல ஒண்ணு சும்மா விடாது. நீயும் 4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கல, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. என்ன சாபம் விடுறியா? சாபம் இல்ல, பெத்தவளோட வலி என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். எனக்கு என் புள்ள வேணும். அவரு உங்க புள்ளன்னு முதல்ல மறந்துருங்க. ஏன் புருஷனா மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது. இனிமே அவர் ஏன் புருஷன் மட்டும்தான். புள்ளங்கிற உரிமை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. சண்டாளி சண்டாளி, நீ பேசுறதெல்லாம் இந்த கடவுளுக்கே அடுக்காது. வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. இந்த காளி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. அடி பாவி, உங்க ஆசை நிறைவேறாது. ஏன் புருஷனை அழைச்சிட்டு போறதுக்கு உன் பேரை வரானாமே. அவன் வராம இருக்கிறதுதான் உனக்கு நல்லது. மீறி வந்தா அவனுக்கு ஏன் கையாலதான் சாவு. பொன்னம்மாதான் உன்கிட்ட வந்து சேருவான். வாங்க சாமிய கும்பிடலாம். என்னையா அந்த கிழவிக்கு நீ ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்ற? உனக்கும் அந்த கிழவிக்கும் ஏதாவது உறவா? ஏன் உறவு இருந்தா தான் கேட்கணுமா? எனக்கு நியாயம் பட்டா நான் கேட்பேன் மேடம். இத பாரு, இது என்னோட கண்ணீரு, வலி, வேதனை. அது உனக்கு புரியாது. அதனால நீ இதுல தலையிடாத. அந்த கிழவி மேல எனக்கு என்னைக்குமே இரக்கம் வராது. அவங்களுக்காக பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ. இல்லனா நீ உன் வழியில கிளம்பி போயிட்டே இரு. புரியுதா? உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். நான் பின் சீட்ல உட்காரவா இல்ல டிரைவர் சீட்ல உட்காரவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவார், இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? மாமாவோட ஃபேமிலியா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா. உன்னால முடியும். அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். அது இல்லம்மா, அவங்களுக்கு எப்படி இவரை தெரியும்னு சொல்ல வந்தேன். மாமா பொண்ணு மாமா மாதிரியே பேசி எப்படி அழகா சமாளிக்கிறா பாரு. அவரை மாதிரியே பயங்கர கில்லாடியா தான் இருக்கா. சேம் பிளட். இவன் தான் எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறவனாச்சே. அந்த சேதுபதியை பரமேஸ்வரியும் தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம். இவன் தான் அந்த பொம்பளைக்கு தகவல் சொல்லிருக்கணும். நான் இங்க வந்ததே உங்களுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே என் மேல கடுப்புல தான் இருக்கீங்க. அதனாலதான் என் மேல பழைய தூக்கி போடுறீங்க. சரிங்க, சேதுபதியோட பேரன் சொல்லி ஒருத்தங்க வந்தானே, அந்த கேடி கூட செஞ்சிருக்கலாம்ல.
ஃபைட்டர் சொல்றது தான் கரெக்ட். அவன் தான் தகவல் சொல்லிருக்கணும். ஃபைட்டர் இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டாரு. ஆமாமா, இவ்ளோ நாள் இங்க இருக்காரு. நமக்கு நல்லது தானே செஞ்சிருக்காரு. கெடுதல் எதுவும் செஞ்சதில்லையே. என்ன மொத்த பொண்ணுங்களும் சேர்ந்து எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரியில்லையே. தாய் குலங்களோட ஆதரவு அவனுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ பேரை இங்க வந்தா பொணமா தான் திரும்புவானு. ஈஸ்வரி, அவன் வந்தா கண்டிப்பா அவன் கதையை முடிச்சிருவேன். ச்சே. எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கு இவங்களால. எனக்கு என்னவோ இன்னும் ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தானே செஞ்சிருப்ப? அப்படியா? உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா இருந்துச்சுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? டேய், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன்டா. இந்த சந்திரா ஒரு விஷயத்த நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. என்னங்க மைண்ட் வாய்ஸா? எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க.